ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தர போகிறேன். சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் சிலவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு திங், நம்ம நாயை போட்டி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நாயை வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம், யூரின் பாஸ் பண்ணுது, டாய்லெட் போகுது. இருந்தாலும் நம்ம வீட்டில் திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோன்னே வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இல்லாட்டி நம்ம நிப்பாட்டி இருக்க பைக்கில், காரில் அதை யூரின் கண்டினியூஸாக பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்னதான் போட்டி ட்ரைனிங் கொடுத்தாலும், என்னதான் நம்ம வெளியே கூட்டிகிட்டு போய் அதை யூரின் பாஸ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் திரும்ப ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எங்கே அது யூரின் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல அது யூரின் பண்ணும். ஸோ அது நீங்கள் என்னதான் அடித்தாலும் திட்டினாலும் அது மாற்றாது. ஏன்னா அது ஏற்கனவே ஒரு தடவை அந்த இடத்துல யூரின் பாஸ் பண்ணியிருக்கோம். இல்லை அந்த காரு இல்லாட்டி பைக்கு அந்த மாதிரி நீங்கள் வெளியில் கொண்டு போய் நிப்பாட்டுறப்ப வேற ஏதாவது நாய் அங்கே யூரின் பாஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த யூரின் ஸ்மெல்லு ஒன்று அதோட யூரின் ஸ்மெல்லு, இல்லாட்டி வேற நாய்ங்க யூரின் பாஸ் பண்ணல அந்த ஸ்மெல்லு இதுக்கு கிடைச்சிச்சுன்னா இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல போய் யூரின் பண்ணுற ஒரு டெண்டன்சி வந்துடும். அது நம்ம என்னதான் அடித்தாலும் என்னதான் திட்டினாலும் அதால் அதை மாற்றிக்க முடியாது. ஸோ அதனால தான் திரும்ப போய் அந்த இடத்துல யூரின் பாஸ் பண்ணுது. ஸோ நம்ம அதுக்கு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த யூரின் ஸ்மெல்லு போகணும் போதும். இப்போ இவன் கண்டினியூஸாக ஒரே இடத்துல இப்போ ஒரு வீட்டோட ஒரு கார்னரில் இல்லாட்டி நம்ம வீட்டோட ஸ்டெப்பில் இல்லை நம்ம ஒரு பூச்சட்டி வச்சுருக்கோம், அந்த பூச்சட்டியில் போய் இவன் கண்டினியூஸாக யூரின் பாஸ் பண்ணுறான், நம்ம எவ்வளோ சொல்லி கேட்க மாட்டான்னா ஒன்று அந்த பூச்சட்டியை அங்கேருந்து மாற்றிடணும். அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது கார்பெட்டு இல்லை நம்ம கால் துடைக்கிறதுக்காக போட்டிருக்க மேட்டு இதுலெல்லாம் யூரின் பாஸ் பண்ணுறான்னா அந்த மேட்டில் அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் இருக்கக்கூடாது. அப்படி ஸ்மெல் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு அந்த டெண்டன்சி வராது. இதே அவன் யூரின் பாஸ் பண்ணி அந்த யூரினோட ஸ்மெல் இவனுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல போய் திரும்ப யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பான். அது நாய்களோட ஒரு குணம். அது அவங்க டெரிட்டரி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இது, அவங்களோட ஏரியாவை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இது நாயின் இல்லை, எல்லா அனிமல்ஸும் செய்கிறது, புலி, பூனை எல்லாமே செய்கிறது தான். ஒவ்வொரு மரத்தில் போய் ஒன்றுக்கு இருந்து வைக்கும், இல்லாட்டி ஏதாவது காம்பவுண்டில் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணும். அது என்னன்னா அதோட எல்லையை அது தீர்மானிக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த யூரின் பாஸ் பண்ணிக்கிறது. ஸோ எங்கெல்லாம் அந்த யூரின் ஸ்மெல் இருக்கோ அங்கெல்லாம் போய் இது திரும்ப யூரின் பண்ணி வைக்கும். ஸோ நம்ம அதை ஒரு ட்ரைனிங்கோட ஒரு பாகமாக அதை திட்டுறதோ அடிக்கிறதோ பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ நம்ம அதை இந்த மாதிரி ஒரு முறையில் தான் நிப்பாட்ட முடியும். அந்த யூரின் ஸ்மெல்லை அங்கேருந்து ரிமூவ் பண்ணோம்னா அது திரும்ப அந்த இதை ரிப்பீட் பண்ணாது. அடுத்தபடியாக நம்ம இப்போ வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரோம், நம்ம போகிறோம் இல்லாட்டி வேற யாராச்சும் வெளியே போயிட்டு வராங்க, இல்லை நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. நம்ம வீட்டில் இருக்க நாய் உடனே போய் அவங்க மேலே தாவும். அப்படி இல்லைன்னா அவங்களோட கையை கடிக்கும். அவங்க பின்னாடி போய் நின்றுட்டு சைடில் நின்றுட்டு அவங்களோட கையோட விரலை கடிக்கும். கடிக்கிறது சிலப்ப அமுத்தி கடிக்காது, லைட்டாக தான் கடிக்கும். இருந்தாலும் அது ஒரு பேட் ஹேபிட். அதோட வாயில இருக்க எச்சி எல்லாம் நம்ம கையில் படும். அது நம்ம கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம நாய் இப்போ கெஸ்ட் வராங்க, கெஸ்ட்டு கிட்ட போய் அவங்க வாயில கடிக்குது இல்லை அவங்க மேலே தாண்டுதுன்னா அவங்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவாங்க. ஸோ அவங்க மேலே ஜம்ப் பண்ணுறப்ப ட்ரெஸ் எல்லாம் அழுக்காவும். அது அவங்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்ம முன்னாடி சொல்லட்டுனா கூட அவங்க வெளியில போய் அதை சொல்லுவாங்க, வீட்டுக்கு போனால் நாய் மேலே ஜம்ப் பண்ணுது. அது ஒரு பேட் ஹேபிட் மாதிரி. ஸோ அதை நம்ம எப்படி நிப்பாட்டலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தான் அதுக்கு ஒரு, ஏன்னா கத்துக்கிறதே நம்மள்ட்ட தான் கத்துக்குது. ஆனால் நம்மள்ட்ட கத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு கெஸ்ட் கிட்ட அது போய் அது மாதிரி பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுறதும் நம்ம தான் அதை நிப்பாட்டணும். அது எப்படி நிப்பாட்டுறதுன்னா, நம்ம வீட்டுக்குள்ள வரப்ப இது ஓடி வருது பார்த்தீங்களா, அப்போ நம்ம கையை முன்னாடி நீட்டவோ இல்லை வேற எதுவும் சொல்லவோ இல்லை போவா எந்த ஒரு இதுவுமே சொல்லக்கூடாது. ஜஸ்ட் கையை கட்டிட்டு பேசாம நிக்கணும். ஒரு 2 நிமிஷம் நின்னோம்னா அது ட்ரை பண்ணும். நம்ம கூட விளையாடுறதுக்கு, நம்ம கூட இது பண்றதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணும். நம்ம அதுக்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் அதை பார்க்கக்கூடாது. நம்ம கையை கட்டிட்டு அதை மைண்ட் பண்ணாம நம்ம வேற எங்கேயாவது திரும்பி நம்ம நின்றுகிட்டு இருந்தோம்னா அது ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ணி பார்க்கும். ஏதாவது நம்ம ரியாக்ஷன் கொடுக்குறோமா அப்படின்ட்டு. நம்ம எந்த ரியாக்ஷனும் இல்லாம நம்ம நின்றுகிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா அதோட மைண்டு டைவர்ட் ஆகி வேற எதுக்கு போயிடும். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டுக்கு வரப்போ நம்ம மேலே அந்த தாவுற பழக்கம், ப்ளஸ் நம்மளோட கையை கடிக்கிறது, நம்ம நின்றுட்டு இருக்கப்போ நம்ம கையை சைடில் கடிக்கிறது, அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அது நிப்பாட்டிடும். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது தான், அது வரப்போ நம்ம அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம அதை போன்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம கையை நீட்டுவோம். ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம கை நீட்டுறது அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, நம்ம வாயிலிருந்து வர சவுண்டு அதை திரும்ப விளையாட அதை கூப்பிடுற மாதிரி, அதுக்கு திரும்ப ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணணும். கையை கட்டிடணும், ஃபேஸ் டு ஃபேஸ் அதை பார்க்கக்கூடாது. நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு, டோட்டலி அவாய்ட் பண்ணிட்டு நம்ம அதை கண்டுக்காம நிற்கணும். ஸோ அப்படி ஒரு 2 நிமிஷம் நின்னோம்னா அது நம்ம சுற்றி வரும், ட்ரை பண்ணிட்டு நம்ம எதுவுமே அதுக்கு ரியாக்ஷன் பண்ணல அப்படின்னா அது போயிடும். ஸோ நீங்கள் இதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் கெஸ்ட் வீட்டுக்கு வந்தா கூட அந்த மாதிரி ஒரு ஹேபிட் அது காட்டாது. ஸோ அது அதோட ஒரு மைண்டு திங் என்னன்னா அதோட பாசத்தை காட்டுறது அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி தான் காட்டும். மேலே தாவுறது, கையை கடிக்கிறது மீன்ஸ் அழுத்தாது, கையை கடிச்சு அந்த எச்சிலாக்குறது, அதை வந்து அது பாசத்தை வெளிக்காட்டுறது மாதிரி அது காட்டும். அது வந்து நம்ம மைண்ட் பண்றப்பதான் அது ரொம்ப அதிகமாக காட்டும். நம்ம அதை மைண்ட் பண்ணாம இந்த மாதிரி நின்னோம்னா அது போக போக அந்த இதை வந்து பழக்கத்தை வந்து நிப்பாட்டிடும். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாய்க்கு வந்து நம்ம விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்துருப்போம், இல்லை சாப்பாடு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் இப்போ சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதாவது நாய்க்குன்னு நம்ம சில விளையாட்டு பொருள்லாம் வாங்கி கொடுத்துருப்போம், நாய்க்குன்னு சில ஒரு டவல், நாயை குளிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு டவல் வச்சிருப்போம், இல்லை நாய்க்குன்னு ஒரு பாத்திரம் வச்சிருப்போம். ஸோ அது பக்கத்தில் இருக்கப்ப நம்ம அதை தொட போனாலோ இல்லை நம்ம அதை எடுத்தாலோ அது வந்து நம்மளை கடிக்க வரும், இல்லாட்டி குறைக்கும், நம்மளை அட்டாக் பண்ண பார்க்கும். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து சில நாய்களுக்கு இருக்கும். அதோட அடுத்த லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா பொருளும் அதோடதாயிரும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது கையில் இருக்கிறப்ப, அது கண்ட்ரோலில் இருக்கிறப்ப வந்து நம்ம அதை தொட முடியாது. இப்போ நம்ம என்ன சொல்றது, ஒரு கீ செயின் வச்சுக்கோங்களேன், கீ செயினோ வேற ஏதோ ஒரு பொருள் நம்ம கையில் வச்சிருக்கோம், டக்குன்னு நம்ம கையில இருந்து கீழே விழுந்துருது, நாய் அதை உடனே தூக்கிட்டு போகும், திரும்ப நம்ம கேட்டா தராது. அப்படியே அதை வச்சிருக்கப்ப நம்ம போய் எடுக்க போனோம்னா நம்மளை கடிக்கும். இது வந்து அடுத்த லெவலு. நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலன்னா அது வந்து அடுத்த லெவலுக்கு இப்படிதான் போகும். நம்ம கையில, குழந்தைங்க கையில இப்போ ஏதாவது ஒரு விளையாட்டு ஜாமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளையாட்டு ஜாமா அது கையில வந்து குழந்தைங்க கையில இருந்து கீழே போயிருச்சுன்னா உடனே அதை எடுத்துட்டு திரும்ப தராது, திரும்ப குழந்தைங்க எடுக்க போனா குழந்தைங்களை கடிக்க வரும். இது வந்து அடுத்த லெவலு. ஸோ இந்த லெவல் போறப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல பண்ண தப்பே நம்ம அதை பத்தி யோசிப்போம் ரெண்டாவது லெவல் போறப்ப. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ரெண்டாவது லெவல்லையாவது கண்ட்ரோல் பண்ணணும். இதை பண்ணல அப்படின்னா மூணாவது லெவல் அப்படிங்கிறது கடிக்கிறது தான். வீட்டில் இருக்க எல்லா பொருளும் அதோடதாயிரும், வீட்டில் இருக்க எல்லாருமே அதோட வேலைக்காரங்களாயிருவாங்க, நாய் வந்து ஃபுல் அக்ரெசிவ் ஆயிரும். எப்போ கடிக்கும்னு நம்மளால மெஷர் பண்ண முடியாது. நாய் நம்மள்ட்ட பாசமாக தான் இருக்கும், எல்லாமே பண்ணும். ஆனால் எப்போ கடிக்கணும் நம்மளால இது பண்ண முடியாது. வெளியே கொண்டு போறப்ப சிலப்ப கடிக்கலாம், சிலப்ப தடவி கொடுக்குறப்ப கடிக்கலாம். எப்போ வேணாலும் ஒரு கடி வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ஏன் கடிக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அதோட மெயின் காரணம் பாத்தீங்கன்னா, ரூட் ஆஃப் காஸ் பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லை பாத்தீங்களா, அதோட பொருளை தொட போறப்ப அது கடிக்க வர்றது, அந்த உருமுறது. அதை வந்து நம்ம சின்ன குட்டியா இருக்கப்ப, இது சில நாய்ங்க வந்து சின்ன குட்டியா இருக்கப்ப ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து நம்ம சின்ன குட்டி தானே, அதை வந்து நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். கடிக்குது, குறைக்குது, இப்போ இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஆனா அது ஒரு பேட் ஹேபிட். ஸோ இதை எப்படி நிப்பாட்டணும்னா, இதுக்கு இன்னொரு இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்ஃபா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சொல்றாங்க. அல்ஃபா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இருக்கும், மனுஷங்கள்லயும் இருக்கு, மற்ற அனிமல்ஸ்லயும் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. இந்த அல்ஃபா கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே லீடர்ஷிப் வந்து அவங்களுக்கு தான் இருக்கணும், அவங்க தான் அதுல வந்து தலைவனா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பாக்கி இருக்க எல்லாமே வந்து அவங்க கீழே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அனிமல்ஸ்லயும் அது அதிகமா இருக்கும். அல்ஃபா டைப் இருக்கிறது வந்து இப்ப நாய்ங்கன்னா மற்ற நாய்களை கடிக்க போகும், மற்ற நாய்களை வந்து எப்பயுமே டாமினேட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு டைப்பா இருக்கும். இந்த அல்ஃபா டைப் நாய்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இந்த உணர்ச்சி. ஸோ நம்ம வந்து அதை வீட்டில் வளர்க்குறோம், அந்த நாய் வந்து இப்படி ஒரு கேரக்டரா இருக்கு அப்படின்னா அதோட அல்ஃபா, அதோட லீடர் வந்து நம்ம தான் அப்படிங்கிறத வந்து அதுக்கு நம்ம எப்பயுமே தெரிய வச்சிருக்கணும். நீ லீடர் கிடையாது, உன்னோட லீடர் நானு, உன்னோட எஜமான் நானு, நீ ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கிற, நான் சொல்றது நீ கேட்டதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கை வந்து அது மைண்ட்ல வந்து செட் பண்ணும். அப்படி செட் பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு ப்ராப்ளத்துல இருந்து நம்மளால வந்து இது பண்ண கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நம்ம அதை டச் பண்றப்ப இல்லாட்டி அது பொருள் எடுக்கிறப்ப அது வந்து அந்த கோபத்தை காமிக்குது அப்படின்னா உடனே நம்ம அதட்டணும், நோ அப்படின்னு சொல்லி அதை அப்பயே நிப்பாட்டணும். அதுக்கப்புறமேட்டு இப்போ சாப்பாடு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், சாப்பாடுல வந்து நம்ம ஒரு சாப்பாடு பிளேட்ல வச்சுட்டு சாப்பாடு கொடுக்குறோம். சாப்பாடு கொடுக்குறப்ப நம்ம அது கிட்ட போறப்ப அது நம்மள்ட்ட அந்த அக்ரெசிவ் காமிக்குது, கோவப்படுது அப்படின்னா ஸ்டாப் சொல்லிட்டு அந்த சாப்பாடை நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு திரும்ப நம்ம அதுக்கு கொடுக்கணும். நான் கொடுக்குறப்ப உனக்கு சாப்பாடு. அது வந்து பாக்குறப்ப கொஞ்சம் குரூரல் காமிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா அது குரூரல் கிடையாது. அதுக்கு வந்து இப்ப நான் உனக்கு சாப்பாடு வச்சிருக்கிறது உனக்காக தான், அது வேற யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. இதை நான் எடுத்தாலும் திரும்ப உனக்கு தான் கொடுப்பேன், நீ வந்து என் மேல நம்பிக்கை வச்சுதான் ஆகணும், நான் வந்து உன்னை வந்து நல்லா பாத்துக்கிறதுக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து அதுக்கு கொடுக்கணும். அது பாக்குறதுக்கு ஒரு குரூரல் பண்ற மாதிரி இருக்கும். சாப்பாடை கொடுத்துட்டு திடீர்னு பாதியில புடுங்குறது, திரும்ப வைக்கிறது, அது வந்து ஒரு குரூரல் பண்ற மாதிரி சிலவங்களுக்கு தோணும். ஆனா அது பேசிக் வந்து அது கிடையாது. இந்த சாப்பாடு நான் தான் உனக்கு கொடுக்குறேன், இந்த சாப்பாடு உனக்காக தான் நான் செஞ்சிருக்கேன், இது உனக்காக கண்டிப்பா நான் தருவேன், நீ என்னை நம்பு, நீ கோவப்பட தேவையில்ல, நீ ரிலாக்ஸா இரு அப்படின்னு அதுக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக தான் நம்ம அதை பண்றோம். சரிங்களா? அப்ப நம்ம அந்த ட்ரைனிங் வந்து இப்படிதான் கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்குறப்ப அது நம்ம கிட்டக்க போறப்ப அது கோபத்தை காட்டுது அப்படின்னா
ஸ்டாப் சொல்லிட்டு நோ சொல்லிட்டு அந்த சாப்பாடு திரும்ப எடுத்து திரும்ப அதுக்கே கொடுக்கணும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சில நாய்ங்க வந்து நம்ம சின்ன பிள்ளைல வந்து அதை அப்படி விட்டுருப்போம், அது கண்டுக்காம விட்டுருப்போம். பெருசானதுக்கப்புறம் நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாப்பாடு கொடுக்க போறப்ப இப்படி தூரமா வச்சுட்டு சிலவங்களாம் பாத்தீங்கன்னா சாப்பாடை வச்சு குச்சியில அப்படி நவுத்தி விட்டுட்டு அதை சாப்பிட்டு முடிச்சோன்னா குச்சியில அந்த பாத்திரத்தை தங்கிட்டு வெளியே எடுக்கிற அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஏன்னா கிட்ட போனா கடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பேட் கண்டிஷனுக்கு போறலாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறது நம்ம என்ன பண்ணோம், சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கப்ப அதோட கடி வாங்காம அதுக்கு தூரமா வச்சுட்டு திரும்ப குச்சியிலையோ கயிறுலையோ திரும்ப சாப்பாடு இழுத்துட்டு திரும்ப வெயிட் பண்ண சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அது உட்கார்ந்ததுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப அதை சாப்பாடு கொடுக்கணும். அதே மாதிரி விளையாட்டு பொருளா இருந்தாலும் எந்த பொருளா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பொருள் கிடையாது. அதோட விளையாட்டு பொருளா இருந்தா கூட சின்ன குழந்தையில நம்ம விளையாட கொடுக்குறப்ப கூட நம்ம அதுல மிங்கிள் ஆகணும். அதுகிட்ட இருந்து நம்ம வாங்கணும், திரும்ப கொடுக்கணும், வாங்கணும், திரும்ப கொடுக்கணும். நம்ம எப்ப போய் அதை எடுத்தாலும் திரும்ப அதுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை அதுக்கு இருக்கணும். அதை ரிலாக்ஸ் பண்றப்ப நம்ம திரும்ப அது கொடுக்கணும். இதே திரும்ப கோவத்தை காட்டுது இல்ல நம்மளை கடிக்க வருது அப்படின்னா கண்டிப்பா அதை கொடுக்க கூடாது. அந்த டைம்ல நம்ம அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. ஒன்னு அதுக்கு என்ன மைண்ட்ல செட் ஆகும்னா நம்ம குறைச்சா அவன் பயப்படுறான், இல்ல நம்ம கடிக்க போனா அவன் பயப்படுறான். ஸோ நமக்கு எந்த பொருள் வேணும்னாலும் நம்ம குறைச்சாலோ கடிச்சாலோ அது நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு இதுக்கு அது போயிடும், ரூட்டுக்கு போயிடும். ஸோ நம்ம அதை எப்பயுமே அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அதுக்கு என்ன பொருள், அதுக்காக பொருளா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்க பொருளா இருந்தாலும் சரி, எல்லாமே என்னோடது. அதுக்கப்புறம் இதுல வந்து நீ இதை யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம அதுக்கு கிளியரா கற்றுக் கொடுக்கணும். அது வந்து நம்ம வந்து அது வெறுக்கிறதா கிடையாது, அது வந்து அது இது பண்ணாம இருக்கு, டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிற ஒரு ப்ரொடெக்ஷன், அவ்வளவுதான். இப்போ ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு பெட் இருக்கலாம், இல்லை ஒரு சோஃபா இருக்கலாம், ஸோ நம்மளோட பொருளாக இருக்கலாம், இல்லை அதோட விளையாட்டு பொருளாக இருக்கலாம். எதா இருந்தாலும் நம்ம அதை தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம், திரும்ப அதுக்கு தேவைப்படுறப்ப கொடுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு ஒரு அரை மணி நேரம் விளையாட கொடுக்குறோம், கொடுத்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வைக்கிறோம். ஸோ எடுத்து வைக்கிறப்ப வந்து அது நம்மள்கிட்ட கடிக்கவோ குறைக்கவோ கூடாது. அதுக்காக சின்ன பிள்ளையில இருந்து எல்லா பொருளும் என்னோடது, நான் தான் உன்னோட லீடரு அப்படிங்கிறத வந்து அந்த நாய்க்கு வந்து புரிய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சோம்னா இந்த ரெண்டாவது நான் சொன்ன அந்த ஒரு பேட் சுச்சுவேஷனுக்கு நம்ம போகாம இருக்கலாம். நாய் நம்மளை சாப்பாடு கொடுக்குறப்ப கடிக்க வருது, இல்லை வேற ஏதாவது பொருள் எடுக்கிறப்ப கடிக்க வருது, இல்லை வாக்கிங் கூட்டிட்டு போறப்ப கடிக்க வருது, அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, நம்ம நாயை கூட்டிட்டு வெளியே போறோம், இல்லை ஒரு கிரவுண்ட்ல நிற்கிறோம், இல்லை வீட்லயே நம்ம கார்டன் ஏரியாவில் நின்றுட்டு இருக்கோம். திடீர்னு நாய் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்குது. சப்போஸ் ஏதாவது ஒரு பொருள் எடுத்து கூட ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம எவ்வளவு கூப்பிட்டாலும் நம்மளை பார்க்கதே தவிர திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்ப அந்த சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணோம், நாய் பின்னாடி ஓடக்கூடாது. நாய் ஓடுறப்ப சின்ன குட்டி நாயா இருந்தாலும் சரி, பெரிய நாயா இருந்தாலும் சரி, நாய் ஒரு பொருளை தூக்கிட்டு ஓடுது, இல்ல நம்ம கூப்பிட்டா நிக்காம ஓடுது அப்படின்னா நாயோட பின்னாடி ஓடக்கூடாது. ஓடுறப்ப அது நீங்க பார்த்தாலே தெரியும், நாய் ஓடுறப்ப ஜஸ்ட் ஒரு செகண்ட் உங்களை திரும்பி பார்த்துட்டு தான் ஓடும். நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் ஓடும். ஸோ நீங்க பின்னாடி ஓடி வரீங்களாங்கிறத அது கன்ஃபார்ம் பண்ணுது. அப்ப நீங்க பின்னாடி ஓடி வரீங்க அப்படின்னா அது இன்னும் ஓடுறத அதிகமாக தான் செய்யும். அது ஒரு விளையாட்டா எடுத்துக்கும். அவர் பின்னாடி வராரு, நோ ப்ராப்ளம் அப்படின்னு. அதே இது அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு, உங்க பக்கத்துல வர மாட்டேங்குதுன்னா நீங்க செய்ய வேண்டியது வேற ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல உட்கார்ந்துடணும். கீழே உட்கார்ந்தீங்கன்னா எவ்வளவு தூரமா போன நாயா இருந்தாலும் சரி, இல்ல நிக்காம ஓடிக்கிட்டு இருக்க நாயா இருந்தாலும் சரி, ஒரு 2 நிமிஷத்துல அது உங்க பக்கத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க வந்து அதை கண்டுக்கவே வேணாம், நீங்க ஜஸ்ட் உட்காந்துருங்க, அதை மைண்ட் பண்ணாம அப்படியே ஒரு இடத்துல உட்காருங்க, அதை பார்க்கவே வேணாம், நீங்க பாட்டு உட்காருங்க, அது ஓடும், கண்டிப்பா உங்க பக்கத்துல வரும். இது வந்து அதோட ஒரு சைக்காலஜி மாதிரி. அது வந்து நம்ம போறப்ப பின்னாடியே துரத்திக்கிட்டு போறோம், இல்ல கூப்பிடுறோம், அதை பேரை சொல்லி கூப்பிடுறோம், இங்க வான்னு சொல்றோம், இல்ல பிஸ்கட்டை காமிக்கிறோம், அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா அது சில நாய்ங்க வந்து அப்படிதான் ஓடிக்கிட்டே இருக்கும். அது கிட்டவே வராது, நம்மளை விளையாட்டு காமிச்சுட்டே இருக்கும். அதோட ஒரு விளையாட்டு பொருளை நம்ம மாறிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, எவ்வளவு கூப்பிட்டாலும் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு, அங்க எங்கேயும் ஓடுது, கூப்பிட்டா வரமாட்டேங்குது, நம்ம கிட்டக்கு போறப்ப திரும்ப ஓடுது, அந்த மாதிரி நம்மளை விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணாதீங்க, பின்னாடி போகாதீங்க, அந்த இடத்துல உட்காந்துருங்க, அதை மைண்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாய் ஆட்டோமேட்டிக்கா உங்க பக்கத்துல வந்து. லாஸ்டா ஒரு பாயிண்ட் இதை ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து இதோட நிப்பாட்டிக்கலாம். நம்ம வந்து நாயை வந்து லீஸ்ல கூட்டிட்டு போறோம், அப்படி இல்லை அப்படின்னா வீட்லயே நாய் இருக்குது. ஸோ நம்மளோட தெரிஞ்சவங்க இல்லாட்டி யாரோ ஒரு ஆள், பப்ளிக்ல யாரோ ஒரு ஆள் வராங்க, இல்லை வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, உடனே நாய் வந்து குறைக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அவங்களுக்கு உடனே போய் கடிக்காது, ஃபர்ஸ்ட் நாய் குறைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ஷனை பார்த்து தான் நாய் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம தான் தப்பு பண்றோம். அந்த தப்பு என்ன பண்றோம் அப்படின்னா, நாய் குறைக்க ஆரம்பிக்கிறப்ப, இல்லை நாய் அவங்க கிட்ட போறப்ப நம்ம வந்து டென்ஷன் ஆயிடும். ஓனர் எப்பயுமே டென்ஷன் ஆனா நாய்க்கு டக்குன்னு உடனே புரிஞ்சிடும்.
நம்ம ஓனர் டென்ஷன் ஆகுறாரு அப்படிங்கிறது வந்து நாய்க்கு உடனே புரிஞ்சிடும். நீங்க சந்தோஷமா இருந்தாலும் நாய்க்கு தெரியும், நீங்க சோகமா இருந்தாலும் நாய்க்கு தெரியும், உங்களுக்கு ஏதாவது உடம்புல வியாதி வந்தாலும் நாய்க்கு புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அந்த சென்ஸ் இருக்குது. நீங்க பயந்தா நாய்க்கு உடனே தெரியும். ஸோ நீங்க வந்து உடனே நாய் அங்கிட்டு போகுது, ஐயோ இப்போ அவரை உடனே கடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் உங்க மனசுல வந்துருச்சுன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து ஏற்படுத்துறது. இப்போ நம்ம வந்து டிவியில பாக்குறோம், இல்லை நியூஸ்ல கேட்குறோம், சில நாய்ங்க வந்து, நான் வந்து பிரீடு சொல்லலை, ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பிரீடு மட்டும் கிடையாது, எந்த ஒரு நாயை வேணாலும் நம்ம அந்த மாதிரி மாத்தலாம். அது வந்து நாயோட தப்பு கிடையாது, 100% நான் சொல்லுவேன். இப்போ ஏன் ஓப்பனாவே சொல்றேன், இப்போ ரோட் வீலர் வந்து எல்லாரையும் கடிக்குது, குழந்தைய கடிக்குது, அவங்கள கடிக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம், ரோட் வீலரை பேன் பண்றாங்க. அதே மாதிரி இன்னும் சில நாய்களா இப்ப கங்கல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் டெரரா இருக்க நாய்ங்க, அது வந்து இப்ப பிட்புல் கடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே வந்து நாயோட தப்பே கிடையாது. 100% நான் சொல்லுவேன், நாயோட தப்பே கிடையாது. ஏன்னா அதோட அதுக்கு கொடுக்குற அந்த ஒரு, இப்ப வந்து நம்ம குழந்தைங்களே இருக்கு, அந்த நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம வளர்க்குறது வந்து கெட்டதா ஆகணும், அவன் வந்து பொறுக்கி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வளர்க்குறோம். நம்ம வளர்க்குறப்ப வந்து நல்ல குழந்தையா இருக்கணும் தான் வளர்க்குறோம். ஆனா நம்ம செய்யற சில தப்பு, நம்ம அவனை கேர்லெஸ்ஸா விடுறது, நம்ம அவனை கவனிக்காம விடுறது, அந்த ஒரு தப்புனாலதான் அந்த குழந்தை வந்து அது கெட்ட குழந்தையா மாறுது. அதே மாதிரிதான் டாகுக்கு வந்து நம்ம எப்படி அதை மோல்டு பண்ணி எடுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு நல்ல நாயை நம்மளால வளர்த்த முடியும். நம்ம அதை எந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோமோ, இல்லை நம்ம கேர்லெஸ்ஸா அதை கண்டுக்காம விட்டுறோமோ, அந்த பாயிண்ட்ல இருந்து தான் அந்த நாய் வந்து ஒரு தப்பான ரூட்ல வந்து போகுது. ஸோ அந்த ஒரு இதை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் மேக்சிமம் நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ரோட் வீலரு இல்லை பிட்புல் இது எல்லாம் டேஞ்சர் டாக், அது நம்ம வீட்டில் வளர்த்துறவங்களே கடிச்சிரும், நல்ல பாம்பு மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் நான் நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறேன், இந்த நாயை வந்து கண்டிப்பா வளர்க்கவே கூடாது அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லா நாயும் வளர்க்குறாங்க வீட்டில், நிறைய எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. ஸோ நாயை பேன் பண்றதுனாலயோ இல்லை அந்த பர்டிகுலர் பிரீடை வந்து பேன் பண்றதுனாலயோ இந்த ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் கிடைக்காது. வளர்க்குறவங்களுக்கு வந்து அதை பத்தின ஃபுல் ஐடியா இருக்கணும். இது எப்படி நாய், இந்த நாயை வந்து எதுக்காக பிரீட் பண்றாங்க, அதோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு இதுக்காக தான் இருக்குது. லேப்ரடார் அப்படிங்கிறது அதோட கேரக்டர் வேற, கோல்டன் ரிட்ரீவர் அப்படிங்கிறது, இதெல்லாம் ரிட்ரீவர் டைப் எல்லாம் அதோட கேரக்டர் வேற. இந்த டாபர்மேன், ஜெர்மன் ஷெப்பர்டு, ரோட் வீலரு, இதெல்லாம் வந்து கார்டிங் டாக், அதோட கேரக்டரும் இதோட கேரக்டரும் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். கங்கல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பண்ணையை பாத்துக்கிறதுக்காகவும், ஆட்டு பண்ணை இது மாதிரி பெரிய ஏரியா பாத்துக்கிறதும், ஓநாய்களை துரத்துறதுக்காகவும் வச்சுக்கிறது தான் இந்த கங்கல். இந்த மாதிரியான ஹெவி சைஸ் உள்ள பிரீடு. இது வந்து ஓநாயை அட்டாக் பண்ணுதுன்னா அதோட கேரக்டர் வந்து கொஞ்சம் வந்து ரஃபா தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கும்கி யானைக்கும் திருவிழால கொண்டு போய் நிப்பாட்டுற யானைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கும்கி யானைன்னா அது சிமி வைல்டா தான் இருக்கும், அது வந்து பாதி வந்து ஒரு காட்டுத்தனமா தான் இருக்கும். அப்படி இருந்தா தான் அந்த யானை வந்து துரத்த முடியும் மற்ற யானைங்களை. அதே யானை கோயில்ல இருக்க யானை பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஏன்னா அது வந்து சாஃப்டா தான் இருக்கணும். அந்த என்னதான் அதுக்கு முன்னாடி தீபத்தை காமிச்சாலும், என்னதான் வெடி வச்சாலும், என்னதான் சவுண்டு மிருதங்க சவுண்டு வந்தாலும் அந்த யானை வந்து அப்படி இதுவா இருக்கணும். ஆனா கும்கி யானை வந்து வைல்டா தான் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கும்கி யானையை கொண்டு வந்து திருவிழால நிப்பாட்டிட்டு திருவிழால நிக்கிற யானையை கொண்டு போயிட்டு யானையை துரத்த கொண்டு போனோம்னா ரெண்டுமே தப்பாயிரும்ல. அதே தப்பை தான் நம்ம வந்து இந்த நாய்ங்க இதுலயும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரோட் வீலர் கடிக்குது அப்படின்னா அது தப்பு அதோடது கிடையாது, நம்மளோட தான். ஸோ சாப்டர் நான் வேற எங்கேயோ வந்துட்டேன், சாரி. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி நாயை கூட்டிட்டு போறப்போ தேர்ட் பர்சன் ஒரு ஆள் வராங்க, உடனே அது வந்து போகுது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகக்கூடாது, நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகணும். நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டு நமக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கணும், நம்ம நாயை கூப்பிட்டு திரும்ப வரும் அப்படிங்கிறது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு வா, ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓகே குட் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு யூ ஆர் குட் பாய் அப்படிங்கிற மாதிரி நல்ல வார்த்தை சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் கூப்பிட்டாலே நாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாலாட்டிட்டு நம்மள்கிட்ட வந்துடும். ஏய் போவாத, நில்லு நில்லு, போவாத, நோ நோ நோ, நாய் நோன்னு சொல்லிட்டு பேரை சொல்லி கத்துனோம்னா நம்ம பதட்டமா இருக்குங்கிறத நாய் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோங்கிறத காலில் வாங்காது, ஃபர்ஸ்ட் அவங்களை அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மள்கிட்ட வந்து கேட்கும் வேற ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ தப்பு யாரோடது? நாயோடது கிடையாது, நம்மளோடது. ஸோ எப்பயுமே அந்த மாதிரி நம்ம லீஷை பிடிச்சிருக்கோம், நம்ம லீஷ்ல இருந்து அது தாவி போகுது, நம்ம லீஷ்ல இருந்து ஓடி போகுது, அவங்கள அட்டாக் பண்ண போகுது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் நம்ம வந்து டென்ஷன் ஆகிறது தான். நம்ம கூலா இருந்துட்டு ஒன்றும் இல்லடா பிரச்சனை இல்லை வாடா அப்படின்னு சொல்லி ரெண்டு நல்ல வார்த்தை, அதுக்கு தெரியும். நம்ம சிலவங்க வந்து குட் பாய் குட் பாய்ன்னு சொல்லி, இப்போ நாயெல்லாம் வந்து எது நல்லது பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்றது குட் பாய் அப்படின்னு. அது என்ன டோன், அந்த ஹாப்பியா இருக்க அந்த டோனு, அந்த சவுண்டு பிளஸ் அந்த வார்த்தை, இது அதுக்கு தெரியும். நான் ஹாப்பியா இருக்கேன், நான் அதை அப்ரிஷியேட் பண்றேன், நம்ம குட் பாய் அப்படின்னா என்கிட்ட வரும், வந்து நிற்கும். அது எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் ஒரு கயிறு கூட இல்லாம என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு நம்பிக்கையோட, அதே மாதிரி ஒரு வார்த்தைகளோட, அதுக்கு தெரிஞ்ச வார்த்தை, அதை வந்து கூல் பண்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு நம்ம அதை கூப்பிட்டோம்னா அது கண்டிப்பா வரும். அந்த அட்டாக் பண்ற டெண்டன்சி அதுகிட்ட போகாது.
ஸோ நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம், அப்படி ஒரு வார்த்தையே அதுக்கு தெரியாது. நம்ம எப்பயுமே அதுக்கிட்ட வந்து ரஃபா தான் பேசிட்டு இருக்கோம். இங்கே வா, அங்கே போ, நீ செய்யாத, குச்சி எடுத்து காமிச்சு அதை மிரட்டுறது, குச்சி எடுத்துட்டு குச்சி எடுத்தா அது பயந்துட்டு அது செய்யும். இப்போ உட்காரணும் அப்படின்னா உடனே குச்சி எடுத்துட்டு உட்காரு அப்படின்னா தான் உட்காரும். அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்பான ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், இல்லை தப்பான ஒரு ஹேபிட் நம்ம அதுக்கு பழக்கிறோம் அப்படின்னா அது செய்யறத வந்து நம்ம தப்புன்னு சொல்லவே முடியாது. ஸோ நம்ம திருத்திக்கணும் நம்மளோட லாங்குவேஜ், நம்மளோட பாடி லாங்குவேஜ், நம்மளோட ட்ரைனிங், அந்த வே, அதோட அப்ரோச் பண்ற விதம், அதை நம்ம மாத்திக்கிட்டோம்னாலே நாய் வந்து பர்ஃபெக்டா நமக்கு இருக்கும். நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு நாய் கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட், ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. பாய்.